ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜோஷ் கிச்சன். இன்றைக்கி வாழைத்தண்டை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வாழைத்தண்டை வாரத்துக்கு ஒரு முறையை நம்ம கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடணும். ஏன்னா அவ்வளோ நன்மைகள் இருக்குது. மேலே உள்ளதை முதல்ல கட் பண்ணி எடுத்துக்கலாம். மேலே உள்ளதை நமக்கு சமைக்க போகிறதில்ல, உள்ளே இருக்கிறது தான் வேணும். உள்ளே இருக்கிறதையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிக்கலாம். வாழைத்தண்டில் அவ்வளோ நன்மைகள் இருக்குதுன்னு சொன்னேன். அது வயிற்றில் உள்ள புண்ணை ஆற்றும். ரத்தம் இல்லாதவங்க வாரத்துக்கு ஒரு முறை இதை எடுத்துக்கினா ரொம்ப நல்லது. அதே மாதிரி சிறுநீர் கற்கள் உள்ளவங்களும் இதை சாப்பிட்டா ரொம்ப நல்லது. இப்போது இந்த மாதிரி கட் பண்ணியிருக்க ரவுண்ட் ஷேப்பில் ஒரு விரல் வச்சு நம்ம சுற்றி எடுத்தோம்னா அந்த நாரெல்லாம் வெளியில் வந்துடும். இதே மாதிரி எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப ஈஸி தான் இதை எடுக்கிறது. இப்போது சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். வாழைத்தண்டை கூட்டாவோ பொரியலாவோ ஜூஸாவோ நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ இதை க்ளீன் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு குச்சி வச்சு க்ளீன் பண்ணால் ஈஸியாக அந்த நாரெல்லாம் வெளியில் வந்துடும். வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு மரத்தில் வந்து சின்ன குச்சியாக உடச்சிக்கோங்க. பாருங்கள், இப்போது இந்த மாதிரி நாரெல்லாம் எடுத்தாச்சு. இதே மாதிரி இன்னும் பல தடவை செஞ்சோன்னா நமக்கு அதில் உள்ள நாரெல்லாம் வெளியில் வந்துடும். அது இல்லாதவங்க இந்த விஸ்க்கு இல்லை வீட்டில் உள்ள ஃபோர்க்கை வச்சு நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். குக்கரில் 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கலாம். 1/4 கப் அளவு கடலைப்பருப்பு எடுத்துக்கலாம். ரெண்டையும் வாஷ் பண்ணிடலாம். வாஷ் பண்ணிவிட்டு கழுவி வச்சுருக்க வாழைத்தண்டையும் இதில் சேர்த்துடலாம். கொஞ்சமாக சின்ன வெங்காயம், 4 பல் பூண்டு, ஒரு தக்காளி, காரத்துக்காக 2 பச்சை மிளகாய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துட்டு இதை வேக வச்சிடலாம். குக்கரில் வச்சாதான் சீக்கிரம் வேகும். தேவையான அளவு உப்பையும் சேர்த்துக்கணும். இதை 6 விசில் வச்சுட்டு நம்ம இறக்கி வச்சிடலாம். தாளிப்பு ரெடி பண்ணிடலாம். எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுந்தம் பருப்பு, கொஞ்சமாக சீரகம் பொரிஞ்சதும் 2 காஞ்ச மிளகாவை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, பெருங்காயத்தூள் கொஞ்சம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். நல்லா வதக்கிட்டு வேக வச்சுருக்க வாழைத்தண்டில் இதை ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஈஸியாக செஞ்சாச்சு. டேஸ்டியான வாழைத்தண்டு கூட்டு ரெடி. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக கொத்தமல்லி இலைகளை தூவிக்கலாம். தேங்க்யூ.